ஹலோ மக்களே, இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தென்னாட்டில் இருக்க தென்கைலாயம் என்று அழைக்கப்படுற கோயம்புத்தூரில் இருக்க வெள்ளிங்கிரி மலைக்கு தாங்க வந்திருக்கோம். பூண்டி, அதாவது இது அமைஞ்சிருக்க ஊர் பேர் பார்த்தீங்கன்னா பூண்டி வெள்ளிங்கிரி மலை. இங்கே மெயின் கார்டு பார்த்தீங்கன்னா மேலேயும் சிவன் கீழேயும் சிவன். மேலே பார்த்தீங்கன்னா சுயம்பு வடிவமாக தோன்றியிருக்க சிவனுங்க. அதுக்கு நம்ம போய் பார்த்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னாலே 7 மலைகளை கடந்து போகணும். ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு சோதனைங்க. இன்னைக்கு February 1 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம அதுக்கு தான் இங்கே வந்திருந்தோம். படி பூஜை போட்டு இன்னைக்கு வந்து கேட் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் வந்திருந்தாங்க. எல்லாரும் மலை ஏறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னிலிருந்து பாத்தீங்கன்னா மே மாசம் வரைக்கும் இருக்கும். ஃபெப்ல இருந்து மே மாசத்து வரைக்கும் இருக்கும். ஹாய் ப்ரோ, எங்க இருந்து வந்திருக்கீங்க ப்ரோ? விழுப்புரம். சென்னைக்கு போற வழியில இருக்க விழுப்புரம். அவ்வளவு லாங்ல இருந்து எப்படி வந்தீங்க? பஸ் தான். இல்ல எப்படி தெரிஞ்சுக்கிட்டு வெள்ளிங்கிரி நம்ம வருஷம் வருஷம் வருவோம். கண்டிப்பா எல்லா வருஷமும் வர்றதானா? வருஷம் வரோம். பரவாயில்ல, தொடர்ந்து 3 வருஷம் வரீங்களா? இது 3வது வருஷம். உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இந்த 7 மலை ஏறி போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு டஃப் தான், கொஞ்சம் ரொம்ப டஃப் தான். இருந்தாலும் மேல போயிட்டு அவர் அப்பாவை பார்த்ததுமே ஒரு மன நிம்மதி, ஒரு மன திருப்தி கிடைக்குது. அதுக்காகவே நம்ம ரெகுலரா எப்படி உங்களுக்கு வந்துட்டு போறதுக்கு 2 நாளே ஆயிரும்னு நினைக்கிறேன், கரெக்டா? கண்டிப்பா. நம்ம டிராவல் டைமே ஒரு 8 hours ஆகும். இந்த வர 8 hours அதுவே மேல ஒரு நாள். பரவாயில்லைங்க ப்ரோ. அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்து எங்க ஊர் கோயம்புத்தூருக்கு வெள்ளிங்கிரிய தரிசனம் பண்ணிட்டு போறதுக்கு விழுப்புரத்துல இருந்து வரங்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லபடியா போயிட்டு வாங்க ப்ரோ. விழுப்புரத்துல இருந்து ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 40 பேர் இப்ப மலை ஏறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் பூஜை போட்டாங்க. படி பூஜை முடிஞ்ச உடனே ஓபன் பண்ணிட்டாங்க. பேக் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் எதுவும் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இங்கேயே நியூஸ் பேப்பர்லாம் இந்த பிஸ்கெட் கவர்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பிஸ்கெட் கவர், பிளாஸ்டிக் கவரை ரிமூவ் பண்ணிட்டு நியூஸ் பேப்பர்ல கட்டி அந்த மாதிரி ஐட்டத்தை தான் எடுத்துட்டு போறாங்க. இங்க ட்ரெக்கிங் அலோவ் பண்றதுல பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாடு ட்ரெக் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. இது சீசன், பக்தர்களாக இருக்கிற எல்லாருமே வந்துட்டு போலாம். அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. அதை பத்தி நினைச்சு நீங்க வெரி பண்ணிக்க வேண்டியது இல்ல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அன்சீசன்ல தன்னோட ஃபேமிலி அவங்க கேங்கோட தனியா பாத்துட்டு போறவங்க தனியா புக் பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு போற மாதிரி இருக்கும். இது சீசன், கோயிலுக்கான சீசன். இப்ப நம்ம வந்துட்டு போலாம். அதாவது பங்குனியிலிருந்து பாத்தீங்கன்னா சித்திரை, வைகாசி முன்னாடி மழை வர்ற காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது ஓப்பன்ல இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசாதம் சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சிவன் அடிகளார்கிட்ட இந்த மலையை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோமேன்னு கேட்டேங்க. சிவன் அடியார்கள்கிட்ட நாங்கள் பேசணும். அவங்க இந்த காணொலியில பார்த்தீங்கன்னா அவர் இந்த மலையை பற்றி என்ன சொல்லியிருக்காருங்கிறத கொஞ்சம் பாருங்க. இந்த மலையோட பெருமையும் நன்மையும் நம்ம ஏறி வர்ற இந்த 7 மலைகளையும் கடந்து வரனால வர நன்மைகளை பற்றி. இந்த மலையை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா வெள்ளியங்கிரி தென்கைலாயம்னு சொல்லக்கூடியது. ஆனால் புராணத்தில் என்ன சொல்றாங்கன்னா கைலாயத்துக்கு முன்பே தோன்றின இது ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூண்டின்ற மண்ணை மெரிச்சாலே அதாவது கொடுக்கும் இடத்துல இறைவன், அதை வாங்கறதுக்கு நம்ம தான் வரணும். நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அது வராது. இந்த இடத்துல வந்தோம்னாக்கா நமக்கு எல்லா நன்மையிலையும் கிடைக்கும். என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா நம்மளுடைய தேடுதல் இங்க ஃபுல்ஃபில் ஆயிரும். எந்த ஒரு நோய் நொடியை இங்க இருந்தாலும் பகவானை நம்ம தரிசித்துட்டு வரும்போது நம்ம உடல்ல உள்ள உபாதைகள் குறையறதுக்கான மிக சிறந்த வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார், நல்லதுங்க சாமி. இந்த தென்கைலம் சிவன் இங்க அமைஞ்சிருக்க சுயம்பு வடிவமா தோண்டி இருக்கிற சிவனை பத்தி. அதாவது இது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு அவதாரத்துல தட்சணனுக்கு மகளாக நம்மளுடைய பார்வதி தேவி தாட்சாயணியாக பிறக்கிறாங்க. அப்ப பிறக்கும் போது தக்ஷன் யாகம் நடத்துறாரு. அந்த யாகம் நடத்தும் போது மாமனார்ன்ற ஒரு ஸ்தானத்துல இருந்து கொண்டு மருமகனான நம்மளுடைய எம்பெருமான கூப்பிடல அப்படின்ற இதுல கோபம் கொண்டது எம்பெருமானம் யாரையும் போகக்கூடாதுன்னு சொன்ன இதுல இவங்க சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாம் போயிருக்காங்க. அம்மையாரும் போனதுனால அவங்களுக்கு சாபத்தை கொடுத்து விட்டு பஞ்சக்கிரியாக போய் உட்கார்ந்த இடம் தான் வெள்ளியங்கிரி என்பது.
ஓகே ஓகே சித்தர்கள் அமானுஷ்ய ரீதியில இங்க சுத்துறதாக பயங்கர ஐதீகங்கள் இருக்கு. ஆண்டி சுனைன்றது 6வது மலைன்னு கீழே வந்து 6வது மலை முடிவுல இருக்குது ஆண்டி சுனை என்பது. இது வரைக்கும் எத்தனையோ பேர் இருந்து போய் பார்த்து செக் பண்ணி பார்த்திருக்கிறாங்க. அவங்களால எங்க இருந்து அந்த நீர் வருது என்பதை கண்டுபிடிக்க முடியல. ஓகே அது வந்து வட்டார ஜீவன் ஆகுது, கங்கைக்கு நிகரான தண்ணி அப்படின்றது சொல்றாங்க. நல்லதுங்க சார், நல்லது சார், நன்றிங்க சார். முக்கியமா நீங்க இங்க மலைப்பயணம் ஏற வர்றவங்க தெரிஞ்சுக்கிட்டு வர வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா உங்களோட உடல் தகுதி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரணும். அதாவது டயாபெட்டிக்ஸ், ஹார்ட் டிசீஸ், சிக், அதாவது சக்கரை வியாதி, உங்க உடல்நிலை சரியில்லைனாலே ஏறக்கு வராதீங்க. ஏன்னா இது பாத்தீங்கன்னா கடுமையான நடைப்பயணம் உள்ள ஒரு மலைப்பாதை ட்ரெக்கிங்க. நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. வயசு பசங்களா வீடியோ பார்த்துட்டு எதுவுமே வந்து முன்னாடி வந்துடாதீங்க. உங்களோட உடல் தகுதி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ட்ரெக்கிங்க்கு நீங்க புதுசு அப்படின்னா முதல்ல நம்ம இந்த கோயிலுக்குள்ள என்ட்ரு ஆனதுமே உங்களுக்கு 3வது காலா மூங்கில் தடி வாங்கிக்கிறது நல்லதுங்க. எந்த நெட்டுக்குத்தான மலைகளும் கடுமையான இறக்கங்களும் ஏற்றங்களும் இருக்கும். உங்களுக்கு மேல ஏறி கீழே இறங்குற வரைக்கும் மூங்கில் தடி தாங்க உங்களோட 3வது காலா இருந்து உங்க கூட வரும். இந்த 7 மலையும் நம்ம கடக்க போற தூரம் பாத்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் வருங்க. ஏறக்கு 6, இறங்குறக்கு 6 அப்படிங்கிற மாதிரி வருங்க. இங்க பாத்தீங்கன்னா எவ்ரிடே 12 o'clock அன்னதானம் வந்து கம்பல்சரி இருக்குங்க. 12 o'clock போடுவாங்க. அது போக ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிட்டதும் அந்த மாதிரி தட்சணையா நன்கொடையா அந்த மாதிரி வந்து அவங்கவுங்க கொடுக்கறத கொடுத்துக்கிட்டு தாங்க இருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அதை முடிச்சதும் அதுக்கு தொடர்ந்து மலைப்பாதை பயணம் ரைட் சைட்லயே ஆரம்பிக்குங்க. முதல் மலை இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் வருங்க. பாறை படிக்கட்டுகளால அமைஞ்சிருக்கும். இந்த இதுதாங்க இருக்கிறதுலே டஃபஸ்ட் மலைங்க, முதல் மலைங்க. அதை ஏறி முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு விநாயகர் கோயில் வருங்க. முதற்கல் கடவுளான விநாயகரை தாண்டி தாங்க நம்ம வந்து மேலேயே போவோம். அதுக்கடுத்த மலையா பாத்தீங்கன்னா 2வது மலை, அதுதான் பாத்தீங்கன்னா வழுக்குப்பாறை மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருக்க சிவனடியார்கள் முன்னொரு காலத்துல வந்து இந்த மலையேற்றத்துக்கு வர்றவங்க ஏறி போறதுக்கு சிரமப்படுறாங்கன்னு சொல்லி வழுக்குப்பாறையா இருந்ததை வந்து பாறை படிக்கட்டுகளா செதுக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க நிறைய உதவி இருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா 2வது மலையிலேயே ஒரு சித்தர் குகை இருக்குங்க. 2வது மலை கடந்து 3வது மலை போனீங்கன்னா பெரிய பாறை படிக்கட்டுகளால பாதை அமைஞ்சிருக்குங்க. ஒவ்வொரு 100 மீட்டருக்குமே டர்னிங்கா திரும்பி எப்படா நம்ம மேல 4வது மலைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. 3வது மலையை முடிச்சதும் வெளிப்புறமா செம்மண் மேடாட்ட மேல் பகுதியை பார்த்து போற மாதிரி இருக்குங்க. நீங்கள் நைட்டு ஏறுறவங்களா இருந்தால் சரியாக பார்த்தீங்கன்னா 4வது மலையிலேருந்து சன்ரைசஸ் பார்க்கலாங்க. பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அண்ட் தென் 7வது மலைகளும் பார்க்கலாம், நல்ல வியூ இருக்குங்க. அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா வழி பார்த்தீங்கன்னா செடி கொடிகளால் மூடி இருக்குங்க. அந்த மலையை மட்டும் நம்ம கடந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது 5வது மலைங்க. 5வது மலை பார்த்தீங்கன்னா விபூதி மலைன்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்க மண்ணை பார்த்தீங்கன்னா விபூதியாட்ட இருக்குங்க. அதை எடுத்து பூசிட்டு சிலர் கொண்டு போறதெல்லாம் நம்ம பார்க்கலாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா 5வது மலை வந்து ஒரு சில ஏற்றமாவும் ஒரு சில இறக்கமாவும் இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6வது மலைங்க. 6வது மலை பாத்தீங்கன்னா சமதள பகுதிங்க, வறண்டாவாட்டா இருக்குங்க. அங்கிருந்து நீங்க வேலி வியூ முதல் கொண்டு பாக்கலாங்க. வேலி வியூல பாத்தீங்கன்னா நீங்க நல்ல பெரிய வேலி வியூ, நல்ல வியூவிஸா பாத்தீங்கன்னா ஸ்கை எல்லாம் தெரியும். ஓவர் லைட்டிங்கா இருக்கும், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க. 6வது மலை பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல கடக்கிறது கடும் குளிர் இருக்குங்க. ஏன்னா ஓப்பன் பிளேஸுங்க. அதாவது கடல் மட்டத்துல இருந்து உயரத்துல இருக்கிறங்காட்டிக்கு நல்ல குளிர் அடிக்கும். நீங்க என்னதான் சுற்ற போனாலும் அவ்வளவு குளிரா இருக்கும். அதுவே பகல் டைம்ல பாத்தீங்கன்னா சமதள பகுதி செம்மண் பூமி வேறங்களா, நல்லா வெயில் அடிக்க நிலப்பகுதியில பாத்தீங்கன்னா கொதிக்குங்க. அத இறங்கி முடிக்கும் போது ஆண்டி சோனை வருங்க. அந்த தண்ணி வந்து எங்கிருந்து வராதுன்னு இப்பதான் நம்ம கிட்ட சிவனடியார்கள் பேசினாரு. அவர் பேசினபடி அந்த சொன தண்ணி எங்கிருந்து வருதுன்னே தெரியாதுங்க. அது ஒரு நீர் தேக்கமாட்ட வச்சிருப்பாங்க. 6வது மலையை கடந்ததும் பாத்தீங்கன்னா அந்த நீர்ல குளிச்சுட்டு பக்தர்கள் எல்லாம் 7வது மலையை ஏற ஆரம்பிப்பாங்க. 7வது மலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வருங்க. அதுவும் ஒரு செம்மண் பூமி, நல்ல மேற்பரப்பா பார்த்து ஏறி போற மாதிரி இருக்கும். பகல் நேரத்துல நல்லா சூடு நல்லா கொதிக்குங்க. மேல ஏறி போனதும் பாத்தீங்கன்னா எந்நேரமும் அங்க பூஜை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கடுமையான நடைப்பயண களைப்பெல்லாம் போய் மன நிம்மதி பெறுவீங்க. இவ்வளவு தூரம் கடந்து வந்ததெல்லாம் உங்களுக்கு அந்த சலுப்பே இல்லாம எல்லாமே நிறைவேறிடுங்க. ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெக்கிங் கரெக்டா ஏறி இறங்க பாத்தீங்கன்னா போறக்கு 6 மணி நேரம், இறங்குறக்கு 6 மணி நேரம் அப்படிங்கிற டைமிங். இது கூட்டத்தை பொறுத்து மாறுங்க. லாஸ்ட் இயர்ல நான்லாம் வந்து 18 hours ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன்னா அடுத்த ஒரு படிக்கடி ஏறக்கு 15 minutes ஒரு ஸ்டெப்ல நிக்கிற வேண்டியதாச்சு. தயவு செஞ்சு எல்லாரும் போறவங்க வரவங்களுக்கு வழி விட்டு போனீங்கன்னா 2 பேரும் ஏறவங்களும் சரி இறங்குறவங்களும் சரி சரிசமமா வருவீங்க. நான் வேகமா ஏறுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு படிக்கட்டுல 3 பேர் தான் நிக்க முடியும். அந்த ஸ்பேஸ்ல வரவங்களுக்கு வழி விடாம நான் முன்னால போறேன் முந்தி அடிச்சுட்டு போனீங்கன்னா நீங்க வெளியும் வர முடியாது, உள்ளேயும் போக முடியாது. அந்த மாதிரி இதாயிரும். முடிஞ்ச வரைக்கும் வீக் டேஸ்ல வர பாருங்க.
வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்துட்டு போகணும்னு தோணும். அதனால நல்லா கூட்டமாவே இருக்கும். மேல பாத்தீங்கன்னா கடைகள்லாம் இருக்கும். இங்க இருக்கிற பழங்குடி மக்கள் தான் வந்து கடைகள் போட்டிருப்பாங்க. இந்த 7 மலையை கடந்து போய் விக்கிறனால ஒரு 10 ரூபா பிஸ்கெட் பேக்கெட் 30 ரூபாய்க்கும், ஒரு செம்பு மோர் பாத்தீங்கன்னா 50 ரூபா வரைக்கும் விற்பாங்க. அது வந்து அவங்க இவ்வளவு தூரம் போன வேறதுக்கு பெருமை இருக்கு. அவங்க இவ்வளவு தூரம் வந்து மேல ஏறி போய் விக்கிறனால கொஞ்சம் காஸ்ட் அதிகமா தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க ப்ரிப்பேரா என்னென்ன ஃபுட்டு கொண்டு போறீங்களோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. மேல டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மோர் தென் 12 மணி நேரம் பாத்தீங்கன்னா நீங்க ட்ரெக்கிங் பண்ண போறீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேரா முன்னாலேயே வந்து ஆயிட்டு வந்துக்கோங்க. தண்ணின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆள் 2 லிட்டர் எடுத்துக்கோங்க. உங்களோட சேஃப்டிக்கு. கூட்டமா இருந்துச்சு அப்படின்னா அந்த சுனையில ஒழுகுற தண்ணி இல்லாம பாத்தீங்கன்னா கூட்டமா நின்று பிடிக்கும். 3வது மலையிலும் தண்ணி ஒழுகுங்க. அது வாட்டர் கேன்ல பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆண்டி சொன்ன தாண்டி போய் 7வது மலை போயிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அங்கேயும் பாறை இடுக்குகள்ல தண்ணி ஒழுகுங்க. கூட்டமா இருந்துச்சுன்னா நீங்க நெரிசல்ல கஷ்டப்படுவீங்க. ஸோ ப்ரிப்பேராவே 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. முக்கியமா உங்க உடல் தகுதியை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. எதுவும் தப்பு பண்ணிடாதீங்க. நானும் பாத்தீங்கன்னா போன வருஷம் ட்ரெக்கிங் போயிட்டு வந்தேன். இந்த வருஷமும் நான் இன்னொரு 1 or 2 டேஸ்ல டுடே நைட்டு நீங்க என்னை பார்க்கலாம், இல்லைன்னா நாளைக்கு நைட்டு பார்க்கலாம். நானும் இந்த 2 டேஸ்ல வருவேங்க ட்ரெக்கிங். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து ட்ரெக்கிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இதுல ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம். நான் அனுபவப்பட்டு நான் சொன்னது எல்லாமே இதுதாங்க. நீங்களும் பத்திரமா போயிட்டு வாங்க. இதை பற்றி அப்டேட்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. எனக்கு கிட்டக்க தான் எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸில் இங்கே வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமும் உங்களுக்கு கேட்டு எந்த சந்தேகம் இருந்தாலும் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ மக்களே. என்னையறா உனையும் சேர்த்து எடுத்திருக்கேன். அப்படியா? ஆன் பண்ணு. ஆன்ல தான் இருக்கு. இங்கே கிளம்பிட்டான் வந்து தலைவன். இங்க வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா ப்ரோ? குடும்பத்துக்காகவும் எங்க தளபதி முதலமைச்சரா வரேன்னு தளபதி விஜய்ங்களா? தளபதி விஜய் தான். தளபதி விஜய் தான் எங்க நாடி நரம்பு சதை எல்லாமே அவர் தான். எங்க மூச்சு காத்து வருகிற வரைக்கும் அவருக்காக உழைப்போம். எல்லாமே அவர் தான். அவ்வளோ பிடிக்குங்களா? சாவர வரைக்கும் அவர் வழியில் தான் எல்லாமே. விழுப்புரத்துல எங்களால முடிஞ்சது ஏதோ பண்ணுவோம் கட்சிக்காக. எல்லாமே பண்ணுவோம் அவருக்குன்னா. நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்தா நல்லதுங்க. அவர் தான் வராரு. 2026 கன்ஃபார்ம் அவர் தான். வேற யாரும் கிடையாது இங்க. எல்லாரையும் அடிச்சு நோத்தின்னு நாங்க தான் பஸ்ல வரோம். நீங்க சொன்னது நல்லாவே நிறைவேறட்டும். ரொம்ப சந்தோஷங்க. பார்த்து போயிட்டு வாங்க ப்ரோ. சரி, ஓகே.